அத்தான். இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கே வடிவு. ஆனால் விஜய் சாருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா இருக்காதானே தெரியலையே. நேற்று வேற அவர் வந்து நம்மக்கிட்ட குடிச்சிட்டுலாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாரு. ஒரு வேளை ஞாபகம் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? நாளைக்கு தான் தெரியும். விஜய் சார் இங்கே என்ன பண்ணுறீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஐயோ, பாட்டி வேற வெளியே இருக்காங்க. ஆமாம், நீங்கள் எப்படி வந்தீங்க? அது எதுக்கு உனக்கு? சரி இங்க வா. எதுக்கு? வானா வர மாட்டியா? மாட்டேன். ஏய் என்னடி வரமாட்டேன்னு சொல்ற? கூப்பிட்டா உடனே வரணும். சார், பாட்டி வேற வெளியே இருக்காங்க. மாமா வேற பக்கத்தில் கடைக்கு தான் போயிருக்காங்க. எப்போ வேணா வந்துடலாம் சார். வரட்டும் விடு, நான் பார்த்துக்கிறேன் வடிவு. நீ இப்போ இங்கே வரியா நான் வரவா? நானே வரேன். இங்க காணோம். ஒருவேளை கனவா இருக்குமோ? ஐயோ, நம்ம என்ன கனவுலாம் காண ஆரம்பிச்சிட்டோம். பைத்தியம் பிடிச்சிருச்சு வடிவு உனக்கு. வடிவே, என்னத்துக்கு இவன் இப்படி தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. வடிவு, சொல்லுங்க சொல்லுங்க பாட்டி. எதுக்குடி தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா? அப்படிலாம் எதுவுமே இல்லை பாட்டி, நான் சும்மா தானே இருக்கேன். சரி கொஞ்சம் சுட தண்ணி கொடுமா. நீ போ பாட்டி, நான் எடுத்துட்டு வரேன். கூடிய சீக்கிரத்துல இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விடணும். தனியா சிரிச்சுக்கிட்டே கிடக்குறாமா. ஐயோ விஜய் சார், தனியா உங்களால சிரிச்சுக்கிட்டு இருக்க பாட்டி பார்த்துருச்சு. உள்ள வரலாமா சார்? வா வடி. சார் என்ன விடிவு, நேத்து பேசின பேச்சுக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு பார்த்தா வந்திருக்க, அதுவும் சிரிச்சுட்டு நிக்கிற. ஒன்றும் இல்லை சிவா சார். அம்மா, விஜய் சார் எங்க? இதோ உள்ளதான் ரெடி ஆகிட்டு இருக்கான். வா போலாமா? போலாம் மச்சான். கீழே போயிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் வரேன். நடத்துங்கடா நடத்துங்க, ஏதோ இருக்கு. விஜய் சார், சார் காஃபி வேணுமா? குடிச்சிட்டு அப்போ உளறி இருக்காரு போல. அவருக்கு எதுவுமே ஞாபகத்திலேயே இல்லை. ஏமாந்துட்ட வடிவு. என்னால என் கண்ணுல தண்ணியை நிப்பாட்டவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹே வடிவு, போ போய் காஃபி எடுத்துட்டு வா. எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. மாமா, என்ன ஸ்ரேயா, காஃபி குடிக்கிறீங்களா? ஏன் நீ போட போறியா? அவ ஏண்டா போடுறா? அதான் போடுறதுக்கு ஆள் இருக்குல்ல. போடுறதுக்கு ஆள் இருக்குன்னு என்னதான் சொல்றீங்களே? அப்போ வேலை கடையா தானே பாக்குறீங்க? அப்ப நேற்று பேசுறது ஃபுல்லா பொய்யா? இன்னைக்கு தான் மாமா கரெக்டா பேசியிருக்கேன். ஹே வடிவு, உன்னதான் சொல்றாரு, போய் போட்டு எடுத்துட்டு வா. அவ அவ்வளோ பேசுறா, நீங்க சைலண்டாவே நிக்கிறீங்கல்ல. எது உண்மை எது போயின்னே தெரிய மாட்டேங்குது. வடிவு, போய் எடுத்துட்டு வா. எப்ப பார்த்தாலும் லேட்டு. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. பார்க்க பிடிக்கல போல. நான் மாடியில இருக்கேன், எடுத்துட்டு வந்து மாடியில தர சொல்லு ஸ்ரேயா. ஏய் வடிவு, கேட்டுச்சா? கேட்டுச்சு. இன்னும் அவர் நம்ம மேல கோவமா தான் இருக்காரு போல. அப்ப குடிச்சிட்டு எல்லாத்தையும் உளறி இருக்காரு. இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டாரு. சரி மச்சான், நான் அப்படியே கிளம்புறேன். ஓகேடா, இன்னைக்கு லீவுங்கிறதுனால என்னை விட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கல பிரீத்தி. வரேன் இரு. ஏன் வீட்டு முன்னாடி இவ்வளவு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க? விக்ரம். என்னது விக்ரமா? விக்ரம் அம்மாக்காரா? கட்டி தொலையாதிரி. அப்ப கீழே தான் இருக்காரு. அப்ப பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு, அப்படிதானே? இல்லடி, நீ வாய் மூடு. போனை எடுக்கிறாளா பாரு. ஐயோ, கால் பண்ணிட்டாடி. பேசுக்கா. ஹலோ, சொல்லு விக்ரம். சரி, உங்க வீட்டு கீழே தான் இருக்கேன், கீழே இறங்கி வா. ஐயோ, நாங்க வீட்ல இல்லையே, வெளியே போயிருக்கோம். சரி ஓகே, அப்போ நான் உள்ள வந்து செக் பண்ணிக்கிறேன். ஃபோனை வச்சிடறேன், பாய். இல்ல என்ன விஷயம்? எதுக்கு வந்தா? நீ வீட்டில் இருக்கின்றதும் தெரியும், ஜன்னல் வழியாக உன் குண்டு முஞ்ச காமிச்சிட்டு இருக்கன்றதும் தெரியும். அதனால கீழே இறங்கி வந்துரு, இல்லைன்னா நான் உள்ள வந்துடுவேன். எதுக்கு இப்போ நான் வரணும்? ஆஃபீஸ் விஷயமா நேரில் பேசணும், வரியா? ஆஃபீஸ் விஷயமாவா? சாட்டர்டே சண்டே தான் ஆஃபீஸ் லீவ் வச்சு அதை பத்தி ஏன் பேசணும்? இப்போ நீ வெளியே வரையா இல்லை நான் உள்ள வரவா? ஆஃபீஸா? இரு நானே வரேன், ஓரமா நில்லு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா விக்ரம்? லூசா விக்ரம் நீ? ஏய், ஐம் யுவர் பாஸ். ஆஃபீஸ்ல மட்டும் தான் பாஸ். ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தா நீ பாஸ் இல்ல. இதுக்கு ஏன் வீட்டு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்க? நெக்ஸ்ட் சண்டே வந்து அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வரணும்ல, அதனால வீட்டில் பேசிட்டேன்னு கேட்க வந்தேன். அது கேட்கவா இவ்வளவு தூரம் வருவேன்? கேட்டியா இல்லையா? என்ன சொல்லல.
என்னம்மா இது எப்ப நீங்க சொல்றதா இருக்கீங்க? அப்ப எப்படி சண்டே வருவாங்க? அதை நான் பார்த்துக்கிறேன், இப்படி கிளம்பு. அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இவர் தான் எங்க பாஸ்ன்னு உங்க அப்பா கிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுக்க மாட்டா? ஐயோ சாமி, இப்போதைக்கு நீங்க போங்க, நான் வண்டி வந்து பேசிக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். ஐயோ விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், இந்த தெருவில் வர நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்காக நீ தயவு செஞ்சு இப்போதைக்கு போ. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைம்மா, அதெல்லாம் உங்க பிரச்சனை. ரொம்ப வெறுப்பேத்துறான். சின்ன பொண்ணு கண்ணாடி வளையல் சாந்தி, சின்ன பொண்ணு கண்ணாடி வளையல் சாந்தி, சின்ன பொண்ணு கண்ணாடி வளையல் சாந்தி. சின்ன பொண்ணு, உன்னையும் என்னையும் தான் கூப்பிடுறாங்க. நம்மள யாரும் அக்கா கூப்பிட போறாங்க? நம்மளெல்லாம் இருக்காது, வேற யாராவது இருக்கும். ஐயோ இல்ல, நான் தெளிவா தான் கேட்டேன். சாந்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கு சின்ன பொண்ணு. சரி வாங்க போய் பாப்போம். சின்ன பொண்ணு கண்ணாடி வளையல் சாந்தி. அண்ணே கூப்பிட்டீங்களா? அங்கம்மா வாங்க, வளையல் பாருங்க. என்ன சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டீங்க, சாந்தின்னு கூப்பிட்டீங்க, அதான் வந்தோம். ஆமா, உங்களுக்கு எப்படி எங்க பேர் தெரியும்? அந்த அளவுக்கு நாங்க ஃபேமஸா இருக்க வாய்ப்பு இல்லையே. அம்மா எனக்கு எப்படிமா உங்க பேர் தெரியும்? நான் வளையல்லம்மா வித்துக்கிட்டு கிடக்குறேன். இல்ல அண்ணே, சின்ன பொண்ணு சாந்தின்னு கூப்பிட்டீங்களே. ஏம்மா சின்ன பொண்ணு கண்ணாடி வளையல் சாந்துன்னு சொன்னேம்மா. என் பேரு சின்ன பொண்ணு அண்ணே. என் பேரு சாந்தி. அம்மா நான் சொன்னது சின்ன ஃபோனு பார்பி ஃபோன் இருக்குல்ல, அது சாந்தின்னு சொல்லம்மா. சாந்து நெத்தில வைப்போமே சாந்து, அது சொன்னம்மா. சின்ன பொண்ணுன்னு தான் கேட்டுச்சு. சின்ன பொண்ணு சின்ன போனுன்னு கேட்கல. காதுக்கு இந்த பக்கம் 2 முடி, காதுக்கு அந்த பக்கம் 2 முடி, அப்ப எப்படி காது கேட்கும்? சரி விடு சின்ன பொண்ணு, வலையில பாப்போம். இப்போதைக்கு நீ கிளம்பு விக்ரம், ஆஃபீஸ்ல வந்து பேசிக்கிறேன் ப்ளீஸ். சரி ஓகே பாய். ம் என்ன போன வேகத்தோட வந்துட்டா? விக்ரம், அங்க சின்ன பொண்ணத்தை எல்லாருமே இருக்காங்க. இருந்தா என்ன? ஐயோ, எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவாங்க. உங்க தான் பார்க்கல ரெடி போயிட்டு கறி, இப்போ போக வேண்டியதானே? பயமா இருக்கு விக்ரம். நான் யாருடி? பாஸ். கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா கோவப்படுற மாதிரியே ஏதோ சொல்லுவா. முஞ்சிய பாரு. நீ கிளம்பு விக்ரம், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். லூசு இந்த லூசை பக்கத்துக்கு அங்கிருந்து வந்த நான் ஒரு லூசு. என்ன விக்ரம், போ. ஊரண்டி. எப்படியோ விக்ரம் போயிட்டான். நம்மளும் பின்னாடி வெளியே வீட்டுக்கு போயிட வேண்டியதா. சரி விடு சின்ன பொண்ணு, வலையில பாப்போம். சின்ன பொண்ணு வளையல்காரரா வந்திருக்காரு. ஆமா ஊதாமண்ட, வளையல்காரர் தான் வந்திருக்காரு. திமிரு பிடிச்சவன். ஏனே அந்த ஃபோக் ஸ்பூனுக்கு ஒரு 4-5 வளையல் எடுத்து காட்டுங்க. சின்ன பொண்ணு, அறிவு இருக்கா உனக்கு? ஒரு வயசான பொம்பளை ஏதாவது மரியாதை இருக்கா உனக்கு? சாரி ஊதாமண்ட. அண்ணா நீங்க வளையல் காட்டுங்க. அண்ணன் வளையலும்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இல்லையே. மா நல்ல வளையல் தாம்மா, ரெயின் டிராப்ஸ் வளையல்லாம் இருக்குமா பாருங்கம்மா. மேல இருக்க அந்த டிசைன் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குன்னு மட்டும் சொன்னா அதுக்கும் விலையை ஏத்தி சொல்லி போடுவான். சுமாரா இருக்குன்னு சொல்லியே வாங்குவோம். எருமை கையை எடு சின்ன பொண்ணு. ஊதாமண்ட எங்க அக்கா டோய் டோய் டோய். சின்ன பொண்ணு, அக்கா வளையல்லாம் வாங்காதீங்க, உங்க ஃபோக் ஸ்பூன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, வளையல்லாம் வந்து உடஞ்சு போயிடும். எம்மா ஒரு வளையல் வாங்க விடுறாளா பாருமா. அக்கா உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, நூடுல்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா சுருட்டி சாப்பிடுவீங்க. கையை விடு எருமை. என்ன நாள் முடி செலக்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கேன் சின்ன பொண்ணு. சரிக்கா. எம்மா இந்த மேல இருக்க டிசைன் சூப்பரா இருக்கு, ஆனா எட்டதான் மாட்டேங்குது. என்ன இது எனக்கு வந்து சோதனை? இந்த மிச்சம் ஆகக்கூடாது, இப்படியே புடிச்சுக்கிட்டு எடுத்துருவான். 4 முடி இருக்கே உயிரோட தான் இருக்கே. ஊதாமண்ட புடிங்க. 4 முடி எதுக்கு வண்டியை கவுத்து விட்ட? வளையல் வாங்கலாம் தான் நினைச்ச சின்ன பொண்ணு, ஏறி மேல இருக்க வளையல எடுக்கலான்னு பார்த்தேன், இப்படி ஆயிப்போச்சு. ஏம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபுல்லாத்தையும் கவுத்து போட்டிருக்கீங்க. ரொம்ப வேகமா காத்து வந்துச்சு, அப்படி கவுந்து போச்சு. கிறுக்கி பொம்பளை, அது இப்படி கவுந்து போகும்? எப்பயும் போய் சொல்லுது இந்த 4 முடி. இன்னும் தெரியாம வண்டி கீழே விழுந்துருச்சண்ணே. ஏமா பொம்பளைங்களாம்மா நீங்க? எப்படிம்மா உங்க வீட்டுல எல்லாம் ஆம்பளைங்க இருக்காங்க? ஒரு 10 நிமிஷம் அப்படி போயிருப்பேன், கடையே கவுத்து போட்டு வச்சிருக்கீங்களேம்மா. இதுக்கான காசை எடுங்கம்மா. சின்ன பொண்ணு நீ பார்த்து கொடுத்துட்டு வா, என்னோட இந்த கையை பின்னாடியே தான் இருக்கே தவிர முன்னாடி வர மாட்டேங்குது சின்ன பொண்ணு. 4 முடி என்கிட்ட ஏது அவ்வளவு காசு? சின்ன பொண்ணு என்னால முடியல, இந்த கை முன்னாடியே வர மாட்டேங்குது சின்ன பொண்ணு. அடி பாவி. அண்ணே சின்ன பொண்ணு காய்ச்சி கொடுப்பா, அந்த மேல இருக்குல்ல அந்த ரெட் கலர் வளையல், அதை எடுத்து கொடுங்க அண்ணே. கடையை கவுத்து போட்டது மட்டும் இல்லாம வளையல் வேற கேக்குது இந்த 4 முடி. சார் காஃபி. டேபிள்ல வச்சுடு. ஓகே சார். என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? கீழே போ, வேலையை பாரு. இதுக்கு மேல எந்த ஆசையும் வளர்த்துக்காத படிப்பு.
நீ ஒரு வேலைக்காரியா மட்டும் இரு. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இதான் நிலைமை. மனசை தைரியப்படுத்திக்கோ. கையெடுங்க. அழகம்மோ, ஏம்மா கை எடுக்கணும்? கையை எடுங்க சார். கையெல்லாம் எடுக்க முடியாது. கையை எடுங்கன்னு சொன்னேன். ஏன் சொல்லும்? முதல்ல எந்த உரிமையில கை வைக்கிறீங்க? நான் உன் மாமாடி. மாமாவா? அப்படி யாரும் இல்லையே, அவர் வீட்டில் தானே இருக்காரு. வடிவு, அவனை மாமான்னு கூப்பிடாத. அவர் தான் எனக்கு மாமா. ஸ்ரேயா கூட தான் உங்களை மாமான்னு கூப்பிடுறா. அவளை கூப்பிட வேணாம்னு சொல்லுவீங்களா? ம், அதுவும் இதுவும் ஒண்ணா? காலையிலேருந்து என்னென்ன வேலை பண்ணீங்க? ஆனா எனக்கு செம ஜாலியா இருந்துச்சுடி. உன் மூஞ்ச பார்க்கும்போது செம சிரிப்பு. சிரிப்பு வருதா? நான் உட்காந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்கு சிரிப்பு வருதா? சரி, என்ன இன்னைக்கு புடவெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? ஒன்றும் இல்லை. மாமாக்காக்கு தானே? இல்லையே, அப்படி யாரும் இல்லையே. எவ்வளோ பயந்துட தெரியுமா? நீங்கள் பேசுறது எல்லாமே குடிச்சிட்டு தான் பேசுறீங்க, எதுவுமே நிஜம் கிடையாதுன்னு. அடியே, நான் குடிச்சாலும் எப்படி ஒன்றை மறப்பேன்? அது இல்லாமல் உங்ககிட்ட பேசுனது சொன்னது அதெல்லாம் எப்படி மறப்பேன்? யாருக்கு தெரியும்? கீழே கூட என்னை பார்த்து என்ன சொன்னீங்க? அதான் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. வேலை செய்ய ஆள் இருக்குதான், எனக்கு செய்ய நீ தான் இருக்கியே. இல்லை, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க. வேற ஆள்லாம் பார்க்க முடியாது. நீ தான் இருக்கணும், நீ தான் இருப்ப. பயந்துட்டியா? சரி விடு, இதுக்கு மேலே பயப்படாத. உங்களை வெறுக்கிறேன் விஜய் சார். நிச்சயமா வெறுக்கிறியாடி? ஆமாம். சரி, வெறுக்காத மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? எதுக்கு நீ இப்போ தள்ளி போன? எது வந்தாலும் நம்ம தள்ளி இருந்து பேசுவோம். எனக்கு தள்ளி நின்றா பேச்சே வரமாட்டேங்குது வடிவு. என்ன விஜய் சார், நீங்க இப்படி பேசுறீங்க? இப்படி பேசுறேன், நல்லா தான் பேசுறேன். நான் நல்லா பேசுறேன்னா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தள்ளி நில்லுங்க விஜய் சார். ஹே, ஒரு காலத்துல விக்ரம பார்த்து நீ பயப்படுவ. என்கிட்டலாம் நல்லா தானே பேசுவ. இப்போ மட்டும் ஏன் பயப்படுற? இனிமே உங்க மாமாவை மாமான்னு கூப்பிடாத, சரியா? அவர் என் மாமா தானே, மாமன் தான் கூப்பிடுவேன். சரி, நீ இப்போ அவரை கூப்பிட்டுக்கோ. அதுக்கான தண்டனையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும்ப்பா, வேற வழி இல்லை. சரி, விலகி நிற்காத, இப்படி வா. பாடுறா, அங்கே போயிட்டா. ஹேய் பாடி. வடிவு, மாமாவை ரொம்ப அலைய விடுற. இதெல்லாம் நல்லாவே இல்லை, பார்த்துக்க. விஜய் சார், நீங்க பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சார்னு கூப்பிடுறது நீ பாட்டுடி. இன்னொரு தடவை மட்டும் சார்னு கூப்பிட்டு போறேன், முத்தம் கொடுத்துருவேன் உனக்கு, ஓகேவா? என்ன முத்தமா? ஆமாம், முத்தம் தான். இப்பயே வேணுமா? வேணாம். சரி, இன்னைக்கு நைட்டு நான் உன்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன். உன் மாமா இன்னும் அங்கே தான் இருக்காரா? ஆமா. எப்போ தான் போய் தொலைவான் அவன்? ஏன் இவ்வளோ கோவப்பட்டீங்க? கோவப்படல, கேட்டேன். நீ இங்கே இருக்கியா? பாட்டியை பார்த்துக்கணும்ல. சீக்கிரம் உன்னை துரத்தி விடு வடிவு. ஏன்? அவரு இருந்தால் உங்களுக்கு என்ன? அவர் என்ன பண்ண போறாரு? அதெல்லாம் தெரியாது, அவங்க இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இருந்தாலும் நீங்க ஏன் மாமாவை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க விஜய் சார்? சாரு, அப்போ முத்தம் வேணும். இல்ல வேண்டாம். சரி கூல், அலறாத. எல்லா நாளும் இப்படியே தப்பிக்கலாம்னு நினைக்காத. நம்ம பேசுறதை மட்டும் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். எஸ்பெஷலி இந்த ஸ்ரேயா, நம்ம பேசினாலே போதும் மூக்கு வேர்த்துரும். விஜய், சொல்டி. சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். இப்போதான் என் பேருக்கே ஏதோ ஒரு அழகு இருக்க மாதிரி இருக்கு வடிவு. எப்போதான விஜய் ஷோர்னு கத்திக்கிட்டு கிடப்ப லூசு மாதிரி. சரி விஜய், அப்படி பேசாத. ஏன் என்னாச்சு? அப்படி பேசினா என்ன? விஜய், இல்லை, இதுவும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கு. சரி, நீ கிளம்புறப்ப சொல்லு, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன். தனியாக போகக்கூடாது இதுக்கு மேலே. ஏன் இவ்வளோ நாள் தனியாக தான் போயிட்டு இருந்தேன், இப்போ மட்டும் என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி வெறும் வடிவு, இதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் விஜய். நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. எனக்கு நீ தான் பொண்டாட்டி, நீ மட்டும் தான் பொண்டாட்டி. இன்னைக்கு நான் பேசலை, அவாய்ட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு நீ பாட்டு போய் ஓரத்தில் அழுதுட்டு இருக்கக்கூடாது. என்னை அடிச்சு கூட நீ கேட்கலாம், ஏன்டா பேச மாட்டேன்னு, புரியுதா? உங்களை அடிக்கலாமா? ஏன் அடிக்கணும் போது மட்டும் இவ்வளோ வேகமாக சிரிச்சிட்டு வர? என்ன அடிக்கணும்னா உனக்கு அவ்வளோ சந்தோஷமாடி? ஆமா, இன்னைக்கு ஃபுல்லாக நான் அழுதுட்டு இருந்தேன், அப்போ அடிக்க தானே செய்யணும். சரி, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன், சரியா? பண்ணீங்கன்னா அடி இடி மாதிரி விழும். ஓகே மேடம்,
மக்களே இந்த வீடியோ கூட ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலில் லைக் அதர் சீரீஸ் இருக்கு, அதுவும் வந்து பாருங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ காய்ஸ், லவ் யூ, பாய். பை